பரிகாரம் பண்ணால் நகை மீட்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நானும் வந்தேன்னா நகையை மீட்டுட்டேன். ஸோ அந்த நியூஸ் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ லைவாக நான் வந்து காட்டுறேன். ஸோ நான் அடகு வச்ச நகை இதுதான் வந்து அடமானத்துலேருந்து மீட்டு எடுத்தேன். ஸோ இன்னைக்கு மதியம் தான் நான் வந்து என்னென்னா அதை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். எனக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னென்னா அடகு வச்ச நகையை நம்ம மீட்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது மாதிரி பண்ணி ஏற்கனவே நகையை நான் மீட்டிருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து அந்த பரிகாரம் பண்ணால் நகை மீட்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நானும் வந்தேன்னா நகையை மீட்டுட்டேன். ஸோ அந்த நியூஸ் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ லைவாக நான் வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து என்னென்னா எந்த நகை வச்சுருந்தேன், அதை எப்படி நான் மீட்டேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பரிகாரம், பூஜை, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக நகையை மீட்டணும், நான் எவ்வளோ நகை அடகு வச்சுருக்கணும், அந்த நகையெல்லாம் மீட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி பூஜை இதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து என்னென்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி நகை அடகு வச்சுருக்கேன், இந்த பரிகாரம் பண்ணலாமா, ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னேன் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அதை நான் வந்து பண்ணி நகையை மீட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதில் நான் வந்து கன்ஃபார்மாக அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து என்னன்னா அதே பரிகாரத்தை நான் திருப்பவும் பண்ணினேன். நான் பண்ணி ஒரு நகையை வந்து அடமானத்துலேருந்து மீட்டு எடுத்தேன். ஸோ இன்னைக்கு மதியம் தான் நான் வந்து என்னென்னா அதை மீட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நைட்டே நான் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்பயும் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போ நான் வந்து அடகு வச்சோம் அப்படின்னா நவம்பர் வந்து நான் போன வருஷம் நவம்பர் வந்து வச்சுருந்தோம். ஸோ கரெக்டாக 6 மந்த்து. ஃபஸ்ட்டு 3 மந்த் எனக்கு வந்து அதை மீட்டணும் அப்படின்ற ஒரு இதே இல்லை. ஸோ அது வந்து நகை இங்கே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஆரம் தான். ஆரத்தை வந்து நானும் மீட்டுட்டேன். இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து வந்தோம்னா கொஞ்சம் மோதிரம் அப்புறம் தோடு அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். பட் என்னோட இது வந்து என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நகை, நான் எங்கள் வீட்டில் போட்டது. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ இதை தான் நான் வந்து மீட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு 5 சவரன் கிட்ட நாங்கள் வச்சுருந்தோம். அது மாதிரி நாங்கள் வந்து போன வருஷம் நான் 2025 வந்து நவம்பர் மாதம் வச்சுருந்தோம். 6 மந்த்து கரெக்டாக டைமு. ஃபஸ்ட்டு 3 மந்த்து நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை மீட்டணும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஆக்சுவலி இந்த நகை வந்து எங்களுக்காக வச்சதே கிடையாது. எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து வச்சு கொடுத்தது இந்த நகை. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது. நான் வந்து கொடுக்கும்போதே வேணான்னு தான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி வந்து அவங்களுக்காக வச்சனால சரி அவங்க தானே மீட்க போகிறாங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வச்சு கொடுத்தா அவங்க தான் நமக்கு மீட்டு தர போகிறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு 3 மந்த்து நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க கொடுத்துருவாங்க காசு கொடுத்து இது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற போது அதில் மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அது வேற பிஸ்னஸ் வேற, நம்ம இந்த மாதிரி நகை வைக்கிறது வேற. ஸோ நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் வச்சு கொடுங்க. ஏன்னா நான் வந்து இதில் அடிப்பட்டனால தான் சொல்கிறேன். ஸோ நம்பிக்கையாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மீட்டு கொடுத்துருவாங்கன்னா வச்சு கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டிக்க வேணாம். நீங்கள் வந்து வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுறது வந்து வேணாம். நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து என்னன்னா நல்லா தெரியும், அவங்க கண்டிப்பாக மீட்டு கொடுத்துருவாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கான வைக்கலாம். பட் நான் வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் இருக்கேன். அது மாதிரி மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நகை மேலே ஒரு இதே வந்துச்சு, ஐயோ நம்ம அந்த மாதிரி இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சு நான் பிப்ரவரியில் அந்த மாதிரி டைமில் தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து இந்த பொங்கல் டைமில் தான் இந்த விஷயம்லாம் வந்து இதானுச்சு. ரொம்ப மைண்டு வந்து அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக இந்த நகை எப்படியாவது மீட்டணும், நம்மளாவது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க தான் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சரி அது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து திட்டிட்டு விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த நகையை மீட்டணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அடகு வச்ச நகையை மீட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் வந்தேன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடும்போது தான் எனக்கு ஒரு ஹிண்ட் ஆச்சு, ஏன் நம்மளும் இந்த நகையை வந்து மீட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஏன்னா இது மாதிரி நான் ஸ்டார்டிங் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களோட எல்லா நகையும் நான் வந்து அடகு வச்சிருந்தேன். அப்போ அந்த பரிகாரம் பண்ணி அதான் மீட்டுனேன். உடனே நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணோன்னே மீட்டலாமா அப்படின்னு கேட்டால் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் என்னென்ன பண்ணினேன் அப்படின்ட்டு.
இந்த பரிகாரம் மட்டும் பண்ணி நான் வந்து மீட்ல அப்படின்னு சொல்ல. இது வந்து ஒரு மெயின் விஷயம், ஒரு ஹிண்டான ஒரு விஷயம். ஹிண்டாச்சு உங்களுக்கு வீடியோ போடும்போது தான் சரி நம்மளும் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை தான் வந்து நானும் அந்த பரிகாரம் பண்ணேன். இந்த பரிகாரம் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இது நீங்க பண்ணும்போது உங்க ஆள் மனசுல வந்து நம்ம அந்த நகை மீட்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா தோணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து என்னன்னா இந்த நகையை மீட்டணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதை வந்து ஏன் நான் உங்களுக்கு இந்த பரிகாரம் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கடவுள் பக்தி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாமி கும்பிடும்போது இது மாதிரி எனக்கு வந்து நகை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பரிகாரம் பண்ணோம். ஸோ இந்த பரிகாரம் வந்து என்னன்னா நான் பண்ணியிருக்கேன்னா அது நான் வந்து அந்த உப்பு அந்த பரிகாரம்லாம் சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே புரியும். ஸோ அந்த உப்பு வந்து என்னன்னா வச்சு ஒரு பரிகாரம் வந்து கண்ணாடி பவுலில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து எடுக்கல, ஏன்னா நான் அந்த நகையை கண்டிப்பாக மீட்டுட்டு இந்த நகையை நான் மீட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து நான் அன்னைக்கு அந்த பரிகாரம் பண்ணும்போதே என் மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து இந்த நகையை நான் மீட்டுட்டேன். அதனால இன்னமும் நான் வந்து அந்த உப்பு அப்படியே தான் வச்சிருக்கேன், என்ன நான் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த நகை தான் நான் வந்து மீட்டது. இப்போ இந்த நகையை மட்டும் மீட்னா நகையை மீட்டுறதுக்கு இந்த பரிகாரம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு கிடையாது. இந்த பரிகாரம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து வீட்டில் வந்து பேசுவோம்ல, டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நகை எப்படியாவது நம்ம மீட்டணும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம மணி விஷயத்துல எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், எப்படி இன்கம் வந்து என்னன்னா கொஞ்சம் இதுக்காகன்னு தனியாக ஒதுக்கி சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று நம்ம ஏதாவது ஒர்க்கு போயிட்டு இருக்கோம், லேடிஸ் ஏதாவது பண்றீங்க, அதுல ஏதாவது வர்ற வருமானத்தை நம்ம சேர்த்து வைக்கலாம், இல்லை உண்டியல் ஏதாவது போடலாம். இப்போ இந்த வந்து அப்போ பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஒரு 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1 லட்சம் வரைக்கும் சேர்க்கறது வந்து என்னன்னா உட்டு பாக்ஸ்ல வந்து என்னன்னா மீஷோல இப்போ நிறைய விற்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் சேவ் பண்ணேன். இனிமேலாம் நம்ம சேவ் பண்ணலாம், ஏதாவது வந்து இந்த நகையை மீட்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சேர்த்து வைக்கிறது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது வருமானம் வரும்போது அதை நம்ம வந்து அதிகமாக வருமானம் வரும்போது அதை வந்து என்னன்னா இந்த இதுக்காக அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறது. நம்ம மைண்ட்ல வந்து இந்த எண்ண அலைகள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக இந்த நகையை நம்ம வந்து மீட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம மைண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து என்னன்னா நம்ம சாமி கும்பிடும்போது இந்த பரிகாரம் பண்ணும்போது அது வந்து நம்ம கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா நம்புவோம். அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், இதை மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வருமானத்தை வந்து என்னென்னா இப்போ ஒதுக்கி வைக்கிறது நிறைய பண்ணும்போது கடவுளும் சேர்ந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பண்ணது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக உப்பு கல்லுப்பு கண்ணாடி பவுல்னு தனியாக நீங்கள் சாமிக்குன்னு வச்சுருங்க. அதே மாதிரி உப்பு பேக்கெட் வந்து தனியாக வந்து என்னென்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் அந்த பவுலில் வந்து என்னென்னா ஒரு உப்பு வந்து என்னன்னா ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன ₹1 காயின் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காயின் மேலே ஒரு குண்டுமணி ஏதாவது ஒரு தங்கம், அந்த தங்கம் வந்து என்னன்னா அது மேலே வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் நீங்கள் அது மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து என்னன்னா சாமி கும்பிட்டு இந்த நகையை வந்து எனக்கு நம்ம எந்த நகை வச்சுருக்கோமோ அந்த நகை பேர் முந்தனா 5 சவரன் வச்சுருப்பீங்க, நெக்லஸ் வச்சுருப்பீங்க, ஆரம் வச்சுருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று உங்கள் நகையை வந்து வச்சுருக்கேன், அந்த நகையை நம்ம வந்து மீட்டு சீக்கிரம் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும், அந்த நகை அடகுக்கு திருப்பி போகக்கூடாது அப்படின்னு வந்து என்னென்னா நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் கழித்து அதை வந்து கரைச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் வந்து என்னென்னா அந்த வீடியோவில் அந்த இது உப்பு வைக்கும் போது நம்ம வந்து இதை வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரிய வைக்கணும், நிறைய பேர் வந்து என்னென்னா இது மாதிரி பண்ணி பலன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கரைக்கல அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் நான் அன்றைக்கி மதியம் தான் மீட்டுட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுறணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய நகையும் காமிச்சிட்றேன், அதே மாதிரி வந்து அந்த பரிகாரம் பண்ணதும் வந்து என்னென்னா காமிச்சிட்றேன். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்புவாங்க, இல்லைன்னா இதை நம்ப மாட்டாங்க நிறைய பேர் சோசியல் மீடியாலலாம். ஸோ என்னோட அடகு வச்ச நகை இதுதான். ஸோ இது வந்து புதுசாக தான் வந்து என்னென்னா இருக்குது, அதிகமாக நான் யூஸ் பண்ணதே கிடையாது, போட்டதும் கிடையாது. ஸோ இதுதான் நான் வந்து வச்ச நகை. இது கூட நான் வந்து கொஞ்சம் சேர்த்து நகையெல்லாம் வச்சிருந்தேன், அதுவும் மீட்டுட்டோம். அது வந்து என்னென்னா கடலை இதுதான் மெயினாக நான் வந்து திருப்பணும் அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த பரிகாரம் நான் பண்ணது இப்போ தான் நான் சாமியும் கும்பிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடவுளுக்கு கிராட்டிடியூடாக இருக்கணும், அதாவது நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப நன்றி, எனக்கு வந்து இந்த நகை வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் அந்த உப்பு அதை வந்து கரைக்க போகிறேன். ஸோ அந்த நான் உப்பு அந்த வச்ச பரிகாரத்தை உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் வந்து அதை அப்படியே தான் வச்சுருக்கேன்.
ஸோ பாருங்க, நான் இன்னமும் அப்படியே தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து நான் இன்னமும் வந்து இதை வந்து கழுவல, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், கண்டிப்பா வந்து இதை கழுவிடுங்க ஒரு 3 days கழிச்சு அப்படின்னு. ஸோ நான் இதை வந்து அப்படியே வச்சிருந்தேன். ஏன் வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த நகையும் நான் வந்து மீட்டுட்டு உங்களுக்கு வந்து இதோட நாம போஸ்ட் பண்ணாதான் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை வரும், பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா அடகுல இருக்கு, ரொம்ப வந்து என்னன்னா அது மீட்கவே முடியல, ஏதோ ஒரு சக்தி வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று வருமானம் வர்றதோ, நான் சம்பாதிக்கிறேன் ஆனா அது வருமானம் நிற்கவே தடுத்துக்கிட்டே இருக்குமே, நிறைய ப்ராப்ளத்தினால ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதனால கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணி அவங்களும் மீட்டணும், எல்லாருமே இந்த நகை அடமானம் வச்சு மீட்க முடியாம இருக்கும் மீட்ணும் தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த பரிகாரம் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து என்னன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது புரியும். இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை பண்ணி நான் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 சவரன் வச்சு அதை நான் மீட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ இது மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்குமே வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கும் போது இது வந்து என்ன இது மாதிரிலாம் பண்ணால் நடக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்குமே வந்து டவுட் இருக்கும். இதை நான் வந்து லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் பாருங்க. நான் இது வச்சு இதுக்கு முன்னாடி பலன் அடைஞ்சனால தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதனால கண்டிப்பா எல்லாருமே பலன் அடையணும். நீங்க இது மாதிரி நகை வச்சுட்டு திருப்ப முடியாம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அந்த நகையை மீட்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளேயாவது நீங்க மீட்டுருவீங்க. நான் வந்து ஒரு 2 மந்த் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் கம்மி தான் வச்சிருந்தேன். அதனால நான் வந்து 2 மந்த் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இதுக்காக நம்ம வந்து நான் இதுக்காக நிறைய பண்ணினேன். நான் இது மட்டும் கிடையாது, சாயந்தரம் இந்த பரிகாரம் பண்ணதோட இல்லாமல் டெய்லி நான் வந்து சாமி கும்பிடுவேன். நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டையும் டெய்லியும் கண்டிப்பாக விளக்கேற்றுவோம். விளக்கேற்றி முடிச்சோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த நகையை மீட்டுருவோம். இந்த நகையை வந்து என்னன்னா சீக்கிரம் கொண்டு வந்துடணும். அதுமாரி நான் வந்து நம்ம போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டே இருக்கணும். அது மாதிரி சீக்கிரம் மீட்டணும், மீட்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போட்டிருப்பேன். இது ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு இந்த நகை எனக்கு வந்துடணும், என் கைக்கு வந்துட்டு நான் ரொம்ப அதை போட்டு அந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணினேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு, இந்த பூஜை, இந்த பரிகாரம் பண்ணது, அதுக்கப்புறம் கோவில் அடிக்கடி போகும்போது இதை வந்து யோசிக்கிறது. ஸோ இது மாதிரியே நம்ம வச்ச நகையை மீட்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். இது வந்து ஒரு சைடு காடு பிளஸ்ஸிங் ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம வந்து சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நகை வைக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. அதேமாரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது யோசிச்சு கொடுங்க. நான் அது மாதிரி தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஸோ வந்து இதுதான் அந்த வீடியோ. கண்டிப்பாக பரிகாரம், இந்த பூஜைலாம் நம்பிக்கை இருக்கவங்க தாராளமாக பண்ணுங்கள். நீங்களும் வந்து என்னன்னா இது மாதிரி வந்து அடகு வச்சு நகையை மீட்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட வந்து என்னன்னா கண்டிப்பாக நம்பிக்கை வரும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணும்போது. ஏன்னா அந்த எண்ண அலைகள் ஆள் மனசில் உங்கள் எண்ண அலைகள் வந்து பதிஞ்சிரும். அதுக்காக உங்களுக்கு வேலை செய்யும் உங்கள் மைண்டு. இந்த ஆள் மனதில் மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லா மேனிஃபெஸ்டேஷன் இந்த இது எல்லாமே உண்மை. மேனிஃபெஸ்டேஷன்லாம் வந்து சும்மா அப்படின்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே உண்மை தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் நிறைய பேர் பலன் அடைவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.